இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தார்த், நீங்க சொன்ன மாதிரி உங்க வீட்ல இருக்கிற அமானுஷ்யங்கள் எரிக்கிறதுக்கும் அது திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்கும் சில சடங்குகள் செய்யணும்னு சொன்னல. நான் தான் அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டேன்ல, அதை உடனே செய்யுங்க. அது மட்டும் இல்ல, நான் உங்க மூலமா இந்த வீட்டுக்குள்ள வரணும். அப்படி வரும்போது உங்க குடும்பத்துல யாருக்கும் ஏன் மேல எந்த சந்தேகமும் வராத மாதிரி நீங்க தான் பாத்துக்கணும். அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க, அத நான் பாத்துக்கிறேன். நீங்க உடனே ஆக வேண்டிய வேலையை பாருங்க. இந்த சூடாமணி உன்னை கவனிச்சுட்டு தான் இருப்பா பார்த்திபா. அதுக்காக தானே நான் வந்திருக்கேன். என்னங்க இப்படி சொல்லாம கூடாம கையை அறுத்துட்டீங்க? அமைதியா இரு. இந்த 4 தகடுகளையும் வீட்டை சுத்தி வீட்டோட 4 மூலையிலையும் புதைச்சி வைக்கணும். நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா? அதுவும் சரியான நேரத்துல உதவி செஞ்சிருக்கீங்க. இதை நான் என் காலம் முழுக்க மறக்கவே மாட்டேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். என்ன சித்தார்த், பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? நான் என் கடமையா தான் செஞ்சேன். டே பார்த்திபா, இதுக்கப்புறம் இந்த உடலும் உயிரும் இந்த சூடாமணிக்கு மட்டும்தான் சொந்தம். எத்தனை வருஷத்து தவம் இப்போ நிறைவேற போகுது. உன் கைய நீட்டு. என்னங்க என்னங்க இது? எப்பெல்லாம் உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுதோ அப்போ இந்த 2 சிக்கிமுக்கு கல்லியும் உரசனா போதும். அதுல இருந்து வெளியே வர நெருப்போட பொறி மூலமா நான் உன் முன்னால வந்து நிப்பேன். பொம்மி, எது நடக்க கூடாதுன்னு பயந்தனோ அது நடந்துருச்சு. என்ன சொல்ற? இங்க வந்திருக்கிறது சூடாமணி தான். ஆமா, அந்த குடுகுடுப்புக்காரன் சொல்லி வேம்பு சார் நம்மள மாதிரி அமானுஷ்யங்களை உள்ள விடாம இருக்கிறதுக்காக இவளை கூட்டிட்டு வந்து பூஜை எல்லாம் பண்ணிருக்காரு. சரி, முதல்ல அதை எடுக்க முடியுதான்னு பாப்போம். நீங்க 2 பேரும் உங்களோட எந்த சக்தியை பயன்படுத்தினாலும் உங்களால இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. என்ன சம்யுக்தா அப்படி பாக்குற? சூடாமணிதான், அதே சூடாமணிதான். சூடாமணி, நீ மறுபடியும் தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. நாங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும்
நீ என்ன நினைச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அது மட்டும் நடக்கவே நடக்காது. சூடாமணி, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. என்னது, அங்க யாரு இருக்கிறாங்க? 2 பேரும் பேசின்னு இருக்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு யாரும் தெரியலையே. சம்யுக்தா அக்கா சூடாமணின்னு பேர் வேற சொல்றாங்க. அது யாரு? மறுபடியும் புதுசா பிரச்சனை ஆரம்பிச்சிச்சா? இப்ப வரைக்கும் இந்த சூடாமணி நினைச்சது மட்டும்தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இனியும் அப்படிதான் நடக்கும் சம்யுக்தா. சூடாமணி, இப்ப என்ன பண்ண போறோம் சம்யுக்தா? பொம்மி, இந்த சூடாமணி சாதாரண ஆள் இல்ல. நம்ம நினைச்சதை விட எல்லாத்தையும் ரொம்ப வேகமா செய்ய ஆரம்பிச்சிட்டா. நமக்கு இருக்கிறது இன்னும் 7 நாள் மட்டும்தான். அதுக்குள்ள பார்த்திபனோட உயிர் கூட்ட வச்சு சித்தார்த்த 1000 வருஷம் முன்னாடி இருந்த பார்த்திபனா மாத்தி அந்த வேடனை அழிக்கணும். அந்த வேடனை அழிச்ச உடனே பார்த்திபனா மாறி இருக்கிற என் வேம்பு சார திரும்பவும் சித்தார்த்தா மாத்திடலாம்ல? என்ன சம்யுக்தா அமைதியா இருக்க? நீ கேட்டதுக்கான பதில் என்கிட்ட இல்ல பொம்மி. அது அந்த வேட ரகசிய புத்தகத்துல தான் இருக்கு. இந்த சூடாமணி வெறும் நம்மள மாதிரி அமானுஷ்யங்களை இந்த வீட்டுக்குள்ள வரவிடாம பண்றதுக்காக மட்டும் வரல. என்ன சொல்ற? ஆமா, இத பத்தி நான் சொல்றதை விட வேட ரகசிய புத்தகமே சொல்லும். வேட ரகசிய புத்தகமே, பொம்மி கேட்ட கேள்விக்கு நீயே பதில் சொல்லு. சித்தார்த் பார்த்திபனா மாறி வேடனை அழிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் சித்தார்த்தா மாறிடுவான். அந்த 24 மணி நேரத்துல வேற ஏதாவது தீய சக்தி அவனை ஆக்கிரமிச்சா அவரால் மீண்டும் சித்தார்த்தா மாற முடியாது. அப்படி ஒரு பிரளயம் நடக்கும்போது 1000 வருஷத்துக்கு முன்னாடி துஷ்ட சக்தி பார்த்திபனை வச்சு என்னென்ன காரியம் செய்யணும்னு நினைக்குதோ அது அத்தனையும் செய்யும். இந்த 40வது பௌர்ணமிக்குள்ள ராணியோட வயிற்றுக்குள்ள இருக்கிற தசாவதானி குழந்தை பிறந்துடும். ஆனா அதே நேரத்துல பார்த்திபனை வேடன் அழிக்கிற நிகழ்வும் நடக்கும். இந்த ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்கும்போது ராணி, சித்தார்த் அவங்களுக்கு பிறக்க போற குழந்தை, இந்த 3 பேர்ல ஒருத்தவங்களோட உயிர் போக போறதுதான் இந்த பிரபஞ்சத்தோட விதி.